ஓம் ஸ்ரீ மகா பெரிவா சரணம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. சதா பாலரூபாபி விக்னாத்ரி ஹந்த்ரி மகாதந்தி வக்த்ராபி பஞ்சாஸ்யமான்யா விதீந்திராதிமிருக்யா கணேசாபிதாமி விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாணமூர்த்திஹி. மாதக்ஷணம் ஸ்னபய மாம் தவ வீக்ஷிதேன மந்தாக்ஷிதேன சுஜனை அபரோக்ஷிதேன காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதி தஸ்கரேண. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். ஐங்கார ஹ்ரீங்கார ரகஸ்யயுக்த ஸ்ரீங்கார கூடார்த்த மகாவிபூஜ்ய ஓங்கார மர்ம பிரதிபாதினீभ्यां நமோ நம ஸ்ரீ குரு பாதுகாभ्याம். இனி 28வது ஸ்லோகம். தேவியின் தாட்டங்க மகிமை. சுதாம் ஆஸ்வாத்ய பிரதிபய ஜரா மிருத்யுஹரிணீம் விபத்யந்தே விஸ்வே விதிஷதமகாத்யாதிவிஷதः கராலம் யச்க்ஷ்வேலம் கபலிதவதः காலகலனா ந சம்போ தன்மூலம் தவ ஜனனி தாட்டங்க மகிமா. 26வது ஸ்லோகத்தில் மகாபிரளய காலத்தில் அனைத்தும் அழிந்தாலும் பரமசிவன் அம்பாளோடு ஆனந்தமாக இருக்கிறார். இதற்கு காரணம் அம்பாளின் பதிவிருத்தா தர்மமே என்று பகவத்பாதாள் அங்கு கூறியிருக்கிறார். கணவன்மார்களின் ஆயுள் நீடித்து வாழ்வதற்கு ஸ்திரீகளின் பதிவிருத்தா தர்மமே காரணம் என்று 26வது ஸ்லோகத்தில் அறிந்தோம். இந்த 28வது ஸ்லோகத்தில் பகவத்பாதாள் அம்பாளின் தாட்டங்கம் என்கிற கர்ண ஆபரணம், காது தோடுகள்தான், அதன் மகாத்மியம்தான் ஈஸ்வரனின் நீடித்த ஆயுளுக்கு காரணம் என்கிறார். காலக்கூட்ட விஷத்தை அருந்திய பின்னும் காமேஸ்வரன் அழியாமல் இருக்கிறார் என்கிறார். ஸ்திரீகளுக்கு முக்கிய ஆபரணம் சௌமாங்கல்யம்தான். இதற்குண்டான பிராதானியம் தாட்டங்கத்திற்கு லோகாயத்தமாக இல்லைதான். ஆனாலும் பகவத்பாதாள் தேவியின் கர்ண ஆபரணமே அவளது கணவனது தீர்காயுளுக்கு காரணம் என்கிறார். அம்பாளின் காது தோடுகள் ஸ்ரீசக்கர ரூபம் உடையது. ஸ்ரீசக்கரத்தை சுவாசினிகள் சுவாசின்யர்ச்சன பிரீதா என்ற அம்பாளின் நாமத்தை சொல்லி ஆராதிக்கிறார்கள். இந்த பூஜையில் அம்பாள் திருப்தி அடைகிறாள். இதனால் சுகாசினியானவர்கள் தங்கள் கணவர்களுக்கு பரிபூர்ண ஆயுள் கருதி அம்பாளின் நாமாவளி கூறி ஸ்ரீசக்கர வழிபாடு செய்கிறார்கள். இந்த ஸ்ரீசக்கரமோ காமேஸ்வரன் காமேஸ்வரின் ஐக்கியஸ்தானம். இந்த ஸ்ரீசக்கரத்தையே தன் காது அணிகளாக அணிந்து கொண்டு அதன் பிரகாசத்தால் தன் ஈஸ்வரனுடைய ஆயுளை தீர்க்கமாக்கி கொண்டிருக்கிறாள் அம்பாள். இப்படிப்பட்ட தாட்டங்க மகிமை பொருந்திய அம்பாளை வழிபட்டு திவ்ய தம்பதிகளாக சௌபாகியத்துடன் வாழ அனுகிரகிக்கும் ஸ்லோகம் இது. இனி ஸ்லோக வரிகளும் அதன் பொருளும். சுதாம் ஆஸ்வாத்யா பிரதிபய ஜரா மிருத்யுஹரிணீம். அமிர்தத்தை பானம் செய்து
பயங்கரமான முதுமை, மரணம் எனப்படுபவற்றை போக்கிக் கொண்ட விபத்யந்தே விஸ்வே விதி சதா மகாத்யா திவிஷதः. சமஸ்தமான பிரம்மா, இந்திரன் முதலிய தேவர்கள் விபத்யந்தே பிரளய காலத்தில் அழிந்து விடுகிறார்கள். அமிர்தத்தை உண்ட பொழுதும் மகா பிரளய காலத்தில் அனைவரும் அழிந்தே விடுகிறார்கள். கராலம் யக்ஷ்வேலம், அதி உக்கிரமான காலக்கூட்ட விஷத்தை கபலிதவத உண்டவருக்கு கால கலனான சம்போ. பரமசிவனுக்கு மட்டும் அழிவு ஏற்படவில்லை. தன் மூலம் இதற்கு காரணம் தவஜனனி தாட்டங்க மகிமா. ஜகஜனனியான அம்மா, உன்னுடைய காது தோட்டின் மகாத்மியம்தான் என்று அம்பாளின் தாட்டங்க பிராதானியத்தை எடுத்து கூறுகிறார் ஆதிசங்கரர். அபிராமி பட்டரை பழி சொல்லிலிருந்து காப்பாற்றியது அன்னை அபிராமியின் தாட்டங்க மகிமையே. ஆக பார்க்கடலில் தோன்றிய அமிர்தத்தை உண்ட தேவாதி தேவர்களே மகாபிரளய காலத்தில் அழிந்து விடுகிறார்கள். அதே பார்க்கடலில் தோன்றிய ஆலகால விஷத்தை உண்ட பரமேஸ்வரனோ எந்த பாதிப்பும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறார். இது அம்பாளின் தாட்டங்க மகிமைதான். ஈசனின் ஆயுளுக்கு எந்த பங்கமும் வராமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இந்த தாட்டங்கம் ஸ்ரீசக்கரமாகும். இந்த ஸ்ரீசக்கர காதணியோடு காட்சி தரும் அம்பாளை வழிபட்டு சௌபாகியமாக வாழ அனுகிரகிக்கும் ஸ்லோகம் இது. ஓம் தத் சத். இனி 29வது ஸ்லோகம். பரமேஸ்வரனின் மகிமை. கிரீட்டம் வைரிஞ்சம் பரிஹர புர கைடபபிதஹ கடோரே கோட்டீரே ஸ்கலசி ஜஹி ஜம்பாரி மகுடம் பிரணம்ரேஷ்வேதேஷு பிரசப உபயாதஸ்ய பவனம் பவஸ் அப்யுத்தானே தவ பரிஜனோக்திர் விஜயதே. சென்ற 28வது ஸ்லோகத்தில் அம்பாளின் ஸ்ரீசக்கர வடிவமான தாட்டங்கத்தை பற்றியும் அதன் மகிமையும் பற்றி அறிந்தோம். இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் சிந்தாமணி கிரகத்தில் தன் ஆவரண தேவிகளோடு வீற்றிருக்கிறாள். அப்போது அம்பாளை நமஸ்கரிக்க பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் முதலானவர்கள் அங்கு வருகிறார்களாம். அப்பொழுது பரமேஸ்வரனும் அங்கு வருகிறார். அவரை பார்த்த மாத்திரத்தில் தேவி தன்னை வணங்கி கொண்டிருக்கும் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் இவர்களின் தலை கிரீடங்களை தாண்டி கொண்டு தன்னை காண வரும் ஈஸ்வரனை வரவேற்க செல்லும் காட்சியை இந்த ஸ்லோகம் வர்ணிக்கிறது. இனி ஸ்லோக வரிகளும் அதன் அர்த்தங்களும். கிரீட்டம் வைரீஞ்சம் பரிஹர. தாயே, பிரம்மாவானவர் தன் கிரீடம் உன் பாதங்களில் படும்படி இதோ வணங்கி கொண்டிருக்கிறார். அந்த கிரீடத்தை ஒதுக்கிவிட்டு தாண்டி கொண்டு கைட்டப்பனை வதம் செய்த அந்த மகாவிஷ்ணுவனுடைய கடோரே கோட்டீரே ஸ்கலசி, கடினமான கெட்டியான கிரீடம் உன்னை தடுக்கி விடாதபடியும், ஜஹி ஜம்பாரி மகுடம், இந்திரனுடைய மகுட்டத்தை ஒதுக்கிவிட்டும், பிரணம்ரே ஸ்வேதேஷு பிரசப உபயா தஸ்ய பவனம், இப்படி உன்னை நமஸ்கரித்து கொண்டிருக்கும் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் இவருடைய மகுட்டத்தை எல்லாம் ஒதுக்கிவிட்டு உன்னுடைய கிரகத்திற்கு வருகிற பவஸ்ய அபியுத்தானே தவ பரிஜனோக்திர் விஜயத்தே,
உன் கிரகத்திற்கு வந்து கொண்டிருக்கிற பரமேஸ்வரனை நீ வரவேற்கும் சந்தர்ப்பத்தில் பரிஜனோக்திர் உன் பரிவார தேவதைகள், அதாவது ஸ்ரீசக்கர ஆவரண தேவிகள் மங்கள கோஷங்களோடு ஒலி எழுப்பி கொண்டாடுகிறார்கள். இப்படி தேவர் மூவரும் நமஸ்கரித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரமசிவனும் அங்கே வருகிறார். இதை கண்ட தேவி நமஸ்கரித்துக் கொண்டிருக்கும் பிரம்மாவின், விஷ்ணுவின், இந்திரனின் தலை கிரீடங்களை ஒதுக்கிவிட்டு வேகமாக வருகிறாள். அப்பொழுது பரிவார தேவதைகள் அம்பாளை பார்த்து, அம்மா, இவர்கள் கிரீடம் தங்களை தடுக்காமல் பார்த்து வாருங்கள் என்று சப்தமிடுகிறார்களாம். உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துளி எழுப்புகிறார்களாம். இப்படி தேவர்கள் அம்பாளை வணங்குவதும் அங்கு வந்த பரமசிவனை அம்பாள் வரவேற்க ஓடி வருவதையும் வர்ணிக்கும் ஸ்லோகம் இது. அம்பாளின் பத்திவிரதா தர்மத்தை எடுத்து கூறும் ஸ்லோகம் இது. பரமசிவனை கண்ட மாத்திரத்தில் தான் அமர்ந்திருப்பது சரி அல்ல, கணவரை வரவேற்க வேண்டும் என்ற ஆவலில் தன்னை வணங்கிக் கொண்டிருக்கும் தேவர்களை பொருட்படுத்தாமல் ஓடி வந்து ஈஸ்வரனை வரவேற்கிறாளாம். இதை கூறும் வர்ணிக்கும் ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தின் பலனாக சௌக்கியத்திற்கு குறைவின்றி மென்மேலும் அபிவிருத்தி அடையும் என்றும் பிரசவம் சுலபமாக நடைபெறும் என்றும் பலஸ்ருதி கூறுகிறது. ஓம் தத் சத். இனி 30வது ஸ்லோகம். தேஜோமயமான தேவியை தன் ஆத்மாவாக நினைத்து ஸ்துதிப்பது. ஸ்வதேகோத்பூதாபிஹி கிருணிபிரணிமாத்யாபிரபிதோ நிஷேவ்யே நித்யே த்வாம் அஹமிதி சதா பாவயதி யஹ கிமாஸ்சர்யம் தஸ்ய த்ரிநயன சம்ருத்திம் த்ரிணயதோ மகாசம்பத்தாக்னேர் விரச்சயதி நீராஜன விதிம். இந்த ஸ்லோகத்தில் தன் ஆத்மாவே அம்பாள்தான் என்று அம்பாளோடு ஒரு ஐக்கியப்பட்ட பாவத்தை, மனம் ஒன்றிவிட்ட பாவத்தோடு தியானம் செய்ய வேண்டும் என்று பகவத் பாதாள் கூறுகிறாள். அம்பாளை எப்படி ஒரு ஐக்கிய பாவனையில் உபாசனை செய்ய வேண்டும் என்பதை இந்த ஸ்லோகம் கூறுகிறது. அம்பாளின் தேஜோமயமான பாதங்களிலிருந்து கிரணங்கள் ஒளி வீசிக்கொண்டு வெளிவருகிறது. அது 8 அஷ்டமா சித்திகளாகவும் 8 ஆபரண தேவதைகளாகவும் பரிமளிக்கிறது. அவர்களுக்கு நடுவில் புவனேஸ்வரி காட்சி தருகிறாள். இப்படி உபாசகர் தன் ஆத்மாவில், தன் மனதில் அம்பாளை பரிவார தேவதைகளோடு வழிபட வேண்டும் என்கிறார் பகவத் பாதாள். இனி ஸ்லோகமும் அதன் அர்த்தமும். ஸ்வதேகோத்பூதாபிஹி, ஹே தேவி, உனது தேஜோ வடிவமான சரணங்களிலிருந்து உண்டாகிற கிருணிபிரணி மாத்யாபிரபிதோ, கிரணஸ்வரூபங்களான அனிமா, மகிமா முதலிய அஷ்ட சித்திகளால் நாலா பக்கத்திலும் சூழப்பட்டிருக்கிற உன்னை நிஷேவ்யே நித்யே த்வாம் அகம் இதி சதா பாவயதியஹ. எந்த உபாசகன் தனது ஆத்மா என்று எப்பொழுதும் பாவிக்கிறானோ, கிமாஸ்சர்யம் தஸ்ய த்ரிநயன சம்ருத்திம் த்ரிணயதோ. த்ரிநயன சம்ருத்திம் த்ரிணயதோ, அதாவது பரமேஸ்வரின் ஐஸ்வர்யத்தையும் திருணமாக, புல்லாக பாவிக்கும் மகாசம்பத்தாக்னேர் விரச்சயதி நீராஜன விதிம். அந்த உபாசகனுக்கு
பிரளய காலாக்னியானது நீராஜனம், அதாவது மங்கள ஆரத்தி செய்கிறது. இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது என்று கேட்கிறார் ஆச்சாரியால். அதாவது தேவியை வெளிப்படையாக பூஜை செய்வது என்பது ஒரு விதம். இன்னொன்று அம்பாளை ஐக்கிய பாவனையில் உபாசிப்பது என்பது இன்னொரு விதம். இந்த மனதில் ஐக்கிய பாவனை ஏற்படுத்தி கொண்டு வழிபாடு செய்வதே சிறந்தது என்கிறார் பகவத் பாதாள். எப்படி அம்பாளை மனதில் உருவகப்படுத்த வேண்டும்? தேஜோ வடிவமான அம்பாள், அவள் பாதங்களிலிருந்து பிரகாசமான ஒளி கதிர்கள் வெளிவருகின்றது. இவை அஷ்டமா சித்திகளாகவும் 8 ஆபரண தேவதைகளாகவும் பரிமளிக்கிறார்கள். இவர்களுக்கு நடுவில் தேவி புவனேஸ்வரி ஜெகஜோதியாய் வீற்றிருக்கிறாள். இந்த காட்சியை உபாசகர் தன் மனதில், தன் ஆத்மாவில் காண்கிறார். இப்படி தன் ஆத்மாவும் தேவியும் ஐக்கியப்பட்ட ஒன்றிணைந்த உணர்வோடு உபாசகர் வழிபடுகிறார். அப்பொழுது பரமேஸ்வரர் மகிழ்ந்து அளிக்கும் ஐஸ்வர்யத்தை புல்லாக பாவிப்பார். அதாவது பரமேஸ்வரனின் ஐஸ்வர்யம் என்பது சந்திரன், சூரியன், அக்னி இவர்களோடு ஒரு ஜீவன் பரமேஸ்வரனை நோக்கி பயணிப்பதாகும். இதை பிறவி பயன் என்பார்கள். பிரிந்த ஒரு ஜீவன் பரமேஸ்வரனின் 3 நேத்திரங்களான சந்திர, சூரிய, அக்னியோடு கைலாயத்திற்கு பயணப்படுவதை தான் எடுத்த பிறவியின் பயன் என்பார்கள். இதுவே பரமேஸ்வரனின் ஐஸ்வர்யம் என்று கூறப்படுகிறது. ஆனால் இந்த அம்பாள் உபாசகரோ அம்பாளை தன் ஆத்மாவோடு ஐக்கியப்படுத்தி வழிபடும் உபாசகருக்கு இந்த பரமேஸ்வரனின் ஐஸ்வர்யம் புல் பூண்டு என்கிற பாவனையை ஏற்படுத்துகிறது. அதாவது அந்த அனுகிரகம் ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லை. ஏனென்றால் அந்த பரதேவதையை தன் ஆத்மாவாக பாவித்து கொண்டு தன் ஜீவாத்மா அந்த அம்பாள் என்கிற பரமாத்மாவோடு ஐக்கியப்பட்டுவிட்ட உணர்வு இவருக்கு ஏற்பட்டுவிட்டது. இப்படி அம்பாளோடு இணைந்துவிட்ட உபாசகரின் ஜீவனானது பிரளய காலத்தில் தோன்றும் காலாக்னி அவருக்கு நீராஜனம் செய்கிறது, ஒரு மங்கள ஆரத்தி எடுக்கிறது. அந்த பிரளய காலாக்னியானது அம்பாள் உபாசகரான இவருக்கு ஒரு மங்கள ஆரத்தி எடுப்பது போல் இருக்கிறதாம். ஆக அம்பாள் வேறு, தான் வேறு என்றபடி இல்லாமல் அம்பாளோடு ஐக்கிய பாவம் கொண்ட உபாசகர் சிரஞ்சீவித்துவம் அடைகிறார் என்பதை கூறுவதே இந்த 30வது ஸ்லோகத்தின் பொருள். இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்பவர்கள் நீண்ட ஆயுள் பெறுகிறார்கள் என்று பலஸ்ருதி கூறுகிறது. ஓம் தத் சத்து. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितामोघबाणसौभाग्याम् अरुणाम् अतिशयकरुणाम् अभिनवकुलसुन्दरीं वन्दे श्रीविद्याधीशरचितचूर्णिका श्रवणपठनानन्दितानां सम्प्राप्तित आयुरारोग्यसौन्दर्यविद्याबुद्धि पुत्रपौत्रकलत्रै ऐश्वर्यादि सकलसौख्यप्रदे श्रीत्रिभुवनेश्वरी श्रीमत्कमलाम्बिके पराशक्ते मातः नमस्ते नमस्ते नमस्ते। पाहि मां पाहि मां पाहि मां देवी तुभ्यं नमः।